வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்க மறந்த மாதிரி நடித்த சில உண்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா இதெல்லாம் நீங்க முன்காலத்திலே பண்ணியிருப்பீங்க. நான் இப்ப சொல்றேன், இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முடிந்தால் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்கவும் செய்யுங்கள். நீங்கள் மறந்த மாதிரி சில விஷயங்களை நடித்திருப்பீங்க. நான் இந்த ஒரு விஷயத்திலிருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன், இதெல்லாம் மறந்துட்டேன், இது யாருன்னு எனக்கு தெரியாது, பழசெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னா, இன்னமும் அது உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதை உங்களால வெளியிலிருந்து மறக்கவே முடியாது. அதை நீங்க வெளியிலிருந்து மறந்தது போல காட்டினாலும் உள்ளுக்குள்ள உங்களால மறக்க முடியாமல் இன்னமும் அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஆழ்த்தி கொண்டு தாங்க இருக்கும். ஆனா அதை நீங்க மற்றவங்க கேட்கும்போது அதெல்லாம் நான் மறந்துட்டேன், அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது, நீங்க தான் மீண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு சில விஷயங்களை நீங்க சொல்லவும் செய்வீங்க. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். நீங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்பொழுதுமே பிஸியாக இருப்பது போல நீங்க காட்டிக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதே போல புதியதாக ஏதாவது ஒரு படைப்புகளையோ ஒரு வேலைகளையோ செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் உங்களை கூப்பிட்டாலும் நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டானது இருக்காதுங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அமைதியான சில நிமிடங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மைனா என்ன என்பதை புரிய வைக்கும். அதே போல சில உண்மைகளானது உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல யார் உண்மையானவங்க யார் போலியானவங்க என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மறந்த சில விஷயங்களாக இருக்காது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம பண்ணி வாழ்க்கையில ஏமாந்து விட்டோம் என்று உங்களுக்குன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமா உங்களுக்கு இந்த ஒரு காலமானது இருக்கவும் செய்யுங்க. உங்களுடைய மனதில் அப்படியே தடைபட்டு அப்படியே ஏன் இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு எதுவுமே தெரியாமல் மனதிற்குள்ள அப்படியே நின்ற மாதிரியான சில வார்த்தைகள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அது உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் பதிந்து கொண்டே தாங்க இருக்கும். பதிந்து அது உங்களுடைய மனதை நார்மலாக ஆக்க விடாமல் இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து இன்னும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஆக்கி கொண்டே தாங்க இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க இருந்திருக்கும். போக போக இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதற்காக ஏற்படுகிறது என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டு தாங்க இருக்கும். அதே போல இது உங்களுடைய மனதை உடைத்திருந்தாலும் அந்த மனதை உடைத்திருந்தாலும் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான ஒரே ஒரு லைன் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களுடைய சுய விவரத்தையும் நீங்க சுயமாக முடிவெடுக்கக்கூடிய சில விஷயங்களையும் நீங்கள் எப்படியெல்லாம் சுயமாக நடந்து கொள்கிறீர்கள் என்பதையும் நிச்சயமா உங்களுக்கு காட்டியும் கொடுக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. மற்றவங்க உங்களை என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நீங்க உங்களுக்காக வாழ ஆரம்பியுங்கள். உங்களுக்காக வாழ ஆரம்பித்தால் மட்டுமே வாழ்க்கையில வெற்றிகளும் நன்மைகளும் இனிமேல் நடக்க ஆரம்பிக்குங்க. எனவே முடிந்த அளவுக்கு மற்றவர்கள் இப்படியும் போறாங்க, நம்முடைய வாழ்க்கையை மட்டும் நம்ம வாழ்ந்தாலே போதுங்க. அதுதான் நமக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக நிச்சயமாக மாறும். நம்ம ஏன் தெரியுமா ஓப்பனாக பேச மாட்டோம். நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஓப்பனாக இருப்பீங்க, எல்லாரிடமும் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்களுக்குன்னு ஒரு சில நபர்களிடம் பேச வேண்டும், மனதை விட்டு பேசணும், மனதை விட்டு எல்லாத்தையும் கூறணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருப்பவர்களிடம் மட்டுமே தாங்க நீங்கள் மனதை விட்டு பேசுவீங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் பழைய காலத்தில் அதாவது முன்காலங்கள் உங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லாரிடமும் நம்ம எல்லாத்தையும் ஓப்பனாக பேசக்கூடாது என்று உங்களுக்குன்னு புரிய ஆரம்பித்திருக்கும். நீங்களும் பேசவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஆழமான சின்ன சின்ன வருத்தங்கள் தாங்க இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் மறைத்து வைத்த சில வழிகள் கூட யாருக்கும் தெரியாமல் இருக்கும். உங்களுடைய லைஃப்பில் ஒரு சைடானது இருக்கும், அது யாருமே முழுமைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னொரு சைடை மட்டும்தான் முழுமைக்கும் பார்த்துருப்பாங்க. கஷ்டமான ஒரு வாழ்க்கையை பார்த்துருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கையில் சீரழிஞ்சுங்க என்பதை பார்க்காமல் மற்றொரு சைடை மட்டும் பார்த்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக ஓடிக்கொண்டு இருக்கப்பா அப்படின்னு எல்லாரும் கூறுவாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளானது குவிய ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிதுனம் ராசி வாழ்க்கையில ஒரே ஒரு போன் கால் தாங்க வரும். அந்த ஒரு போன் கால் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றிவிடும் என்று கூறினால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, ஒரே ஒரு போன் கால் தான் வரும். அந்த ஒரே ஒரு போன் கால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றிவிடும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியையும் அது தேடியும் கொடுக்கும். ஆனா நீங்க இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஒரு
எதிர்பார்க்காத ஒரு ஃபோன் கால் இல்லைன்னா ஒரு மெசேஜாக கூட இருக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆஃபரையும் ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக உங்களுக்குன்னு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்விடேஷன் இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வரலாம். நீங்கள் அடுத்து என்ன செய்யணும், எந்த ஒரு வேலையை பார்க்கணும், எந்த ஒரு ஊருக்கு செல்லணும் அப்படிங்கிறதையும் அந்த ஒரு விஷயத்தின் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு புரியவும் வைத்திருக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதி தான் அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றினாலும் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகவும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சில காலம் மட்டும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களாக நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்படியாவது பயன்படுத்தி பாருங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். பணமானது உங்களை தேடி வரக்கூடிய புதிய வழிகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரே ஒரு இன்கம்மை மட்டும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ மனிதர்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு மனிதர்களை மட்டும் நீங்கள் சார்ந்து வாழாமல் எல்லாரிடமும் சகஜமாக பழகுங்க. எல்லார் மீதும் நம்பிக்கை வைங்க. எல்லாரிடமும் சகஜமாக பழகவும் ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பித்தால் தான் ஒரு காலத்தில் அந்த ஒரு நபர் இல்லை என்றாலும் மற்றொரு நபரை உங்களால் கூட்டுக்கொள்ள முடியும். ஒரு நபர் மட்டுமே வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் வரப்போவது கிடையாதுங்க. அவர்களும் ஏதாவது ஒரு சட்ட சிக்கலுக்காகவும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கவும் வாய்ப்புகள் நிறையாகவே இருக்குங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். எனவே இந்த ஒரு நேரத்தில் பணத்தை நீங்கள் ஒரு வழியில் மட்டும் சம்பாதித்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதற்கு சைடு இன்கமாக வேறு ஏதாவது ஒரு வழியையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்குங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வளரணும், எப்படி போனால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் தைரியமாக உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எனவே இதனை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதிற்குள் எந்த விதமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு நேரத்தில் எல்லாமே தீர்ந்துவிடும். புதிய உங்களுக்குள்ள அனுபவங்கள், புதிய மனிதர்கள், புதிய ஐடியாக்கள் இதெல்லாம் உங்களுடைய லைஃப்பை இந்த ஒரு நேரத்தில் புதிய அளவுக்கு உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் மிதுனம் ராசிக்கு போதுமான அளவுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். எதில் நீங்கள் முழுமையான கவனத்தை செலுத்தணும், எங்கே எப்படி இருக்கணும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக மாறுவீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போவது வேறு ஒன்றாக இருக்கும். நீங்கள் நினைத்ததை விட வாழ்க்கையில் வெற்றிக்கு மேலே வெற்றிகள் என்பது நிச்சயமாக நடக்கத்தாங்க செய்யும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் பெரிய வாய்ப்பை பெறுவதற்கான மனிதர்களாக நீங்கள் மாறுவீங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயர ஆரம்பிக்கும். ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கரியரில் ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கூட உங்களுக்கு நிச்சயமாக அமையலாம். அதுவும் இல்லை என்றால் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த வேலைகளுக்கு போதுமான அளவுக்கு பலனாகவும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இது வரைக்கும் பில்டு பண்ணிய உங்களுடைய ஸ்கில்லாக இருக்கட்டும், உங்களுடைய கனெக்ஷனாக இருக்கட்டும், அனைத்திலும் போதுமான அளவுக்கு ஒரு முடிவானது உங்களுக்குன்னு கிடைக்கும். இந்த ஒரு வாய்ப்பு வந்ததுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக யோசிப்பானது இல்லாமல் நீங்கள் சரியான ஒரு முடிவுகளை எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான முடிவுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றியும் கொடுக்குங்க. இதை மாற்றி கொடுக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.